வணக்கம் 6/9/2025 இன்றைய பதிவு உயில் சொத்து சட்டம் இது சம்பந்தப்பட்ட வழக்கு. இது மிகவும் சிறப்பாக இந்த வழக்கை கொண்டு போயிருக்கிறாங்க. இரண்டாவது மேல்முறையீட்டில் புதிய சட்ட கேள்வியை உருவாக்கும் அதிகார வரம்பு விதிவிலக்கானது. பிரிவு 100/5 சிபிசி தொடர்பான கொள்கைகளை உச்சநீதிமன்றம் சுருக்கமாக கூறுகிறது. உச்சநீதிமன்றம் 3/9/2025 அன்றைய தீர்ப்பு. வாங்க அந்த வழக்கு விவரம் பார்க்கலாம். இந்த வழக்கில் முக்கியமான ஒரு பிரிவு பார்க்கணும். இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 67 உயிலுக்கு சான்றளிக்கும் சாட்சி, அதாவது உயில் எழுதுகிறாங்க இல்லையா, அதை கையெழுத்து போடுறோம் நம்ம சாட்சியாக. அந்த உயிலில் தனக்கு ஏதாவது பயன்கள் பெறும் பட்சத்தில் அந்த உயில் செல்லாது என்பதை பற்றி கூறுகிறது. நீங்கள் சாட்சி கையெழுத்து போடும்போது அந்த சொத்து எழுதுகிறாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் பாகமோ அதை உங்களால் அந்த சொத்தில் ஏதாவது பயன்பெறும் வகையில் இருந்துச்சுன்னா அந்த உயிலே செல்லாது அப்படின்னு சொல்லி இந்த சட்டப்பிரிவு சொல்கிறாரு. அதாவது உயிலில் கையொப்பமிடும் சாட்சி உயிலின் மூலம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதேனும் சொத்து அல்லது பயன்களை பெற விரும்பினால் அவர் கையொப்பமிட்ட உயில் அந்த குறிப்பிட்ட சாட்சிக்கு செல்லாது. முக்கிய அம்சங்கள். பொது விதி. உயிலுக்கு சான்றளிக்கும் சாட்சியின் உயில் உரிமை செல்லாது. காரணம், சாட்சியாக பங்கேற்கும் போது அந்த நபர் உயிலின் மூலம் பலன்களை பெறுகிறார் என்பதால் உயிலை சரிபார்ப்பதில் ஒரு விதமான சார்புத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இதை தடுக்கும் நோக்கத்திலேயே இந்த விதி உள்ளது. விதிவிலக்கு. சாட்சியின் மதத்தை பொறுத்து சில விதிவிலக்குகள் உள்ளன. எடுத்துக்காட்டு, ராஜ் என்ற ஒருவர் தனது காரை அர்ஜுனுக்கு எழுதி உயில் உருவாக்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அர்ஜுன் அந்த உயிலை நிறைவேற்றும் போது சாட்சியாக கையொப்பமிடுகிறார். இந்த சூழ்நிலையில் இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 67 கீழ் அர்ஜுன் உயில் மூலம் ஆதாயம் பெறுவதால் அவர் சாட்சியாக கையொப்பமிட்டாலும் அந்த உயிலின் மூலம் கிடைக்கும் பலன்கள் செல்லாது. அதாவது அந்த உயிலின் மூலம் அர்ஜுன் கார் உட்பட எந்த பலனையும் பெற முடியாது. இதே சேம் செட்டில் தான் இந்த வழக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. உயில் ஒரு சொத்து எழுதியிருக்கிறாங்க. அந்த உயிலில் சம்மந்தப்பட்ட இரண்டு தரப்பு கையெழுத்து போட்டுட்டாங்க. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை கொடுத்துருக்குறாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போயிருக்குது. மிக பிரமாதமாக கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு சட்டப்பிரிவை வைத்துக்கொண்டு இந்த வழக்கை இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க. பெரிய விஷயம். இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பான தீர்ப்பை பற்றி பார்க்கலாம். இரண்டாவது மேல்முறையீட்டில் புதிய சட்ட கேள்விகளை உருவாக்கும் அதிகார வரம்பு விதிவிலக்கானது. பிரிவு 100/5 சிபிசி தொடர்பான கொள்கைகளை உச்சநீதிமன்றம் சுருக்கமாக கூறுகிறது. மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் 3/9/2025 அரசியலமைப்பின் 136வது பிரிவின் கீழ் அதிகார வரம்பை பயன்படுத்துவதில் அசாதாரண கவனம் மற்றும் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 1908ஆம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின் சிபிசி பிரிவு 100/5 உள்ள முன்னுதாரணங்களிலிருந்து வெளிப்படும் கொள்கைகளை உச்சநீதிமன்றம் தொகுத்துள்ளது. கேரள உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சிவில் மேல்முறையீட்டை நீதிமன்றம் விசாரித்து வந்தது. அந்த தீர்ப்புக்கு ஒரு சாசன வாரிசுரிமை செல்லாது என்று அறிவித்தது. நீதிபதிகள் ஹஜ் சானுதீன் அமானுல்லா மற்றும் நீதிபதி SBN பட்டி ஆகிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பின்வரும் கொள்கைகளை சுருக்கமாக கூறியது. சட்டத்தின் ஒரு கணிசமான கேள்வி கட்சிகளின் வாதங்களிலும் கீழ் நீதிமன்றங்களின் கண்டுபிடிப்புகளிலும் அடித்தளமாக இருக்க வேண்டும். எனவே அது மிகவும் அடிப்படையானதாக இருந்தால் அது விஷயத்தின் மூலத்திற்கு செல்லும் வகையில் செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு புதிய சட்ட கேள்வியை உருவாக்கும் அதிகார வரம்பு விதிவிலக்கானது மற்றும் அவ்வாறு செய்வதற்கு வலுவான மற்றும் உறுதியான காரணம் இல்லாவிட்டால் வழக்கமாக பயன்படுத்தப்படக்கூடாது. வேறு எந்த முக்கியமான சட்ட கேள்விகளும் மேல்முறையீட்டை விசாரிக்க நீதிமன்றத்தை இந்து விதிமுறை அனுமதிக்கிறது. இது குறைந்தபட்சம் ஒரு முக்கியமான சட்ட கேள்வியாவது சேர்க்கை கட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஒரு கேள்வியை மறுசீரமைக்க அல்லது சேர்க்க அதிகாரம் ஒரு கணிசமான சட்ட கேள்வி ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே எழுகிறது. புதிய கேள்வி ஒரு சட்டப்பூர்வமான கேள்வி அல்ல. அது வெறும் சட்டப்பூர்வமான கோரிக்கை அல்ல என்பதில் உயர்நீதிமன்றம் திருப்தி அடைய வேண்டும். கூடுதல் கணிசமான சட்ட கேள்வியை உருவாக்குவதற்கான காரணங்களை நீதிமன்றம் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். எதிர்த்தரப்பினருக்கு எதிர்ப்பவருக்கு புதிய கேள்வியை எதிர்த்து போராட நியாயமான மற்றும் சரியான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். புதிதாக உருவாக்கப்பட்ட கேள்வியில் தரப்பினருக்கு
அறிவிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் வாதங்களை முன்வைக்க அனுமதிக்கப்பட வேண்டும். தரப்பினரின் வாதங்களை கேட்காமல் தீர்ப்பை ஆணையிடும் போது ஒரு கேள்வியை உருவாக்குவது முறையற்றதாக இருக்கும். முறையீட்டாளர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் பி. சிதம்பரேஷ் ஆஜரானார். பிரதிவாதிகள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் மத்தாய் எம். பைகடே மற்றும் ஏஓஆர் அக்ஷய் ஷகாய் ஆகியோர் ஆஜரானார்கள். சுருக்கமான உண்மைகள்: சிஆர் பயாஸ் மற்றும் பிலோமினா பயாஸ் ஆகியோர் முழுமையான உரிமையாளர்களாக 7875 சென்ட் சொத்தை வைத்திருந்தால் இவங்க 2 பேருமே கணவன் மனைவி தான். கணவன் பயாஸு, பிலோமினா என்பவர் மனைவி. இவர்களுக்கு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா 7875 சென்ட் நிலம் வச்சுருந்துருக்கிறாங்க. 2004ஆம் ஆண்டு சிஆர் இறந்தார். 2008ஆம் ஆண்டு பிபி இறந்தார். அதாவது கணவன் மனைவி இருந்துட்டாங்க. அவர்களின் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் வழக்கில் கட்சிகளாக இருந்தனர். 1999ஆம் ஆண்டில் பிபிசிபி செபஸ்டியனுக்கு சிபி ஆதரவாக ஒரு பதிவு செய்யப்பட்ட தீர்வு பத்திரத்தை நிறைவேற்றினார். அதாவது உயில் எழுதினாங்க. அதன் கீழ் சிபிக்கு ஆதரவாக 4 சென்ட், அதாவது 7ல் 4 பங்கு, அதாவது என்ன சொல்கிறதுனா 7000ல் 4000 சென்ட் அளவை தீர்த்து வைத்து மீதம் உள்ள 3235 சென்ட்டுகளை தக்க வைத்து கொண்டார். பிபி உரிமையாளர் மற்றும் உரிமையாளர் ஆவார். மேலும் 2003ஆம் ஆண்டில் சிஆர் மற்றும் பிபி அட்டவணை சொத்துக்களுக்கான சிபி பிரான்சிஸ், அதாவது மேல்முறையீட்டாளருக்கு ஆதரவாக பதிவு செய்யப்பட்ட கூட்டு உயிலை நிறைவேற்றினார். சிஆர் அண்ட் பிபியின் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1/8 பங்கை ஒதுக்கீடு செய்வதற்கான நிவாரணங்களுக்காக மேல்முறையீட்டாளர் மற்றும் 3 பேருக்கு எதிராக பிரதிவாதிகள் முன்சிப் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மேல்முறையீட்டாளர் சொத்து அந்நியப்படுத்துவதிலிருந்தோ அல்லது 3ஆம் தரப்பு நலன்களை உருவாக்குவதிலிருந்தோ தடுக்கும் நிரந்தர தடை உத்தரவை மனுதாரர் கோரினார். வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் இது உயர்நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது. சாட்சிகளில் ஒருவர் மேல்முறையீட்டாளரின் மனைவி என்றும் அதன் விளைவாக இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 பிரிவு 67 செயல்பாட்டின் மூலம் மேல்முறையீட்டாளர் செல்லாதவர் என்பதற்கு ஆதரவான சாசன வாரிசாக தோல்வியடைகிறது என்று தீர்ப்பை பதிவு செய்வதன் மூலம் மேல்முறையீட்டை அனுமதித்தது. எனவே வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்தது. இதில் நல்லா கவனிங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான் அந்த வழக்கை எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க பாருங்கள். வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கப்புறம் மேலும் இது உயர் நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது. சாட்சிகளில் ஒருவர் மேல்முறையீட்டாளரின் மனைவி என்றும் உயில் எழுதும்போது அந்த மனைவி கையெழுத்து கொடுக்குறாங்க, கணவருக்கு மனைவி என்று. அதன் விளைவாக இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 இன் பிரிவு 67 செயல்பாட்டின் மூலம் மேல்முறையீட்டாளர் செல்லாதவர் என்பதற்கு ஆதரவான சாசன வாரிசாக தோல்வி அடைகிறது என்று தீர்ப்பை பதிவு செய்வதன் மூலம் மேல்முறையீட்டை அனுமதித்தது. எனவே வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. பகுத்தறிவு பார்த்தீங்கன்னாக்கா, பகுத்தறிவு மேற்கூறிய விஷயத்தில் உச்சநீதிமன்றம் முன்னோடிகளின் விகிதம் என்னவென்றால், 2வது மேல்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது குறிப்பிடப்படாத ஒரு கணிசமான சட்டக்கேள்வியை உருவாக்க உயர்நீதிமன்றம் தகுதி வாய்ந்த மற்றும் விருப்பப்படி அதிகார வரம்பை கொண்டுள்ளது. வழக்கு அத்தகைய சட்டக்கேள்வியை உள்ளடக்கியது என்று உயர்நீதிமன்றம் கருதினால் பதிவு செய்ய வேண்டிய காரணங்களுக்காக கூடுதல் கணிசமான சட்டக்கேள்வியை உருவாக்க உயர்நீதிமன்றம் உரிமை கொண்டுள்ளது. சிபிசியின் பிரிவு 100 துணைப்பிரிவு 5 விதிமுறை விதிவிலக்கான வழக்குகளில் செயல்பாட்டுக்கு வருகிறது. இருப்பினும் உயர்நீதிமன்றத்தால் குறிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டிய வலுவான மற்றும் உறுதியான காரணங்களுக்காக பிரதிவாதி எண் 1 முதல் 5 வரை மறைந்த பியாஸிடம் நல்ல மனநிலை இல்லை என்று வாதிட்டனர். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த கணவன் மனைவி இருந்தார்கள் இல்லையா, அதில் கணவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. மறைந்த பியாஸுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை முறையை இந்த மனுக்கள் குறிப்பிடுகின்றன என்றும் விருப்பத்தினாலோ அல்லது கவனக்குறைவாலோ ஐஎஸ்ஏயின் பிரிவு 67 செயல்படுத்துவதற்கு தேவையான மனுவை பிரதிவாதிகள் வாதிடவில்லை என்று நீதிமன்றம் கூறியது. ஒரு சாட்சிக்கு ஒரு பரிந்துரை இல்லாதது ஒரு மனுவின் முடிவை தீர்மானிக்கும் காரணியாக இருக்காது. ஒரு உயிரில் ஒரு சாட்சி ஒருத்தர் கையெழுத்து போட்டுட்டாங்க, அவங்களுக்கு மறைமுகமாக ஏன் கணவருக்கு ஒரு உயிர் எழுதுகிறாங்க அப்படின்னும் போது மனைவிக்கு அதில் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவருக்கு சார்ந்ததாக வருது இல்லையா, அதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. சாட்சிக்கு ஒரு பரிந்துரை இல்லாதது ஒரு மனுவின் முடிவை தீர்மானிக்கும் காரணியாக இருக்காது. இருப்பினும் பிரச்சனையில் உள்ள அனைத்து உண்மைகளையும் அவற்றின் சட்டப்பூர்வ தாக்கத்தையும் கருத்தில் கொள்ளும் சக்கரத்தில் பரிந்துரை இல்லாத பரிசீலனை சக்கரத்தில் ஒரு முக்கியமான விஷயமாகும். நேரம், பரிந்துரை இல்லாமை, பொருத்தம் மற்றும் அதன் தாக்கம் ஆகியவை ஒரு வழக்கை
பாராட்டும் நீதிபதியின் அனுபவம், ஞானம் மற்றும் விருப்பத்திற்கு விடப்படுகின்றன என்பதை நாங்கள் அவசரமாக கூறுகிறோம் என்று அது குறிப்பிட்டது. தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் பிரச்சனைகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு தரப்பினருக்கு எதிராக வழக்கு தொடரவோ அல்லது வழக்கு தொடராமல் இருக்கவோ நீதிமன்றத்திற்கு அதிகாரம் மற்றும் அதிகார வரம்பு உள்ளது. ஆனால் முற்றிலும் புதிய மற்றும் எதிர்பாராத வழக்கில், குறிப்பாக பிரிவு 100 கட்டத்தில் அல்ல என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. இந்த விஷயத்தில் வேறு சுதந்திரமாக மிதக்கும் ஒரு சுருக்கமான சட்ட பிரச்சனை அல்ல, ஆனால் அது அடிப்படையில் நடவடிக்கைகளுக்கான குறிப்பிட்ட காரணம் மற்றும் கட்சிகளால் வாதிடப்பட்ட உண்மை அணி ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று அது மேலும் கூறியது. கூடுதல் கணிசமான சட்ட கேள்வியை வடிவமைப்பதற்கான காரணங்களை பதிவு செய்யாததன் மூலம் உயர்நீதிமன்றம் தவறு செய்துள்ளது என்றும், கூடுதல் கணிசமான சட்டக்கேள்வி அடிப்படை உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை சரிபார்க்காமல் பிரிவு 67 சுருக்கமான பயன்பாடாக இருக்கலாம் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது. ஒரு தரப்பினரின் சேர்க்கை சட்டப்படி தெரிந்த முறையில் இருக்க வேண்டும். மனு மற்றும் சாட்சியங்களின் ஒப்புதல் அளிப்பது நிச்சயமாக ஒரு ஒப்புதல் ஆகும். ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பாராட்டுவதன் மூலம் நீதிமன்றத்திற்கு சட்டத்தின் விளைவுகளை பயன்படுத்த உரிமை உண்டு என்று அது குறிப்பிட்டது. இயக்கம் மற்றும் முடிவு. எனவே நீதிமன்ற மேல்முறையீட்டாளருக்கு மற்ற உரிமை கோரல்களுக்கும் 3 மாதங்களுக்குள் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 136 கீழ் அதிகார வரம்பை பயன்படுத்துவதில் அசாதாரண அக்கறை மற்றும் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அவசரமாக கூறுகிறோம். இது மேல்முறையீடு செய்யும் உரிமையை வழங்காது, ஆனால் இது இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு பரந்த விரிப்புரிமையை வழங்குகிறது. இது நீதி, கடமைக்கான அழைப்பு மற்றும் அநீதியை ஒழித்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். சிறப்பு சூழ்நிலைகள் இருக்கும் விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் மட்டுமே இந்த மேலாதிக்க அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது என்று அது முடித்தது. அதன்படி உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டை அனுமதித்தது. இதில் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கணும். அவங்களுக்கு இந்திய 36 மேற்கொண்டு அந்த உயில் எழுதும்போது தனது வாரிசுதாரர்களுக்கு அந்த கணவன் மனைவி இறந்த பிறகு 5 வருடங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தொகை அனைவர் பேரையும் ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்க கோரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வழங்காத பட்சத்தில் அந்த சொத்தின் மீது தொகை கோரலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த உயிலில் மேற்கொண்டு அந்த உயில் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருக்கிறாங்க. வழக்கு தலைப்பு சிபி பிரான்சிஸ் எதிர் சிபி ஜோசப் மற்றும் பிற நடுநிலை மேற்கொள் 2025 INSC 1071. இந்த இந்திய வாரிசுரிமை சட்டம் பார்த்துட்டோம் 67. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா 1908ஆம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தில் CBC பிரிவு 100 உயர்நீதிமன்றங்களுக்கு 2வது மேல்முறையீட்டை வழங்குகிறது. இது சட்டத்தின் ஒரு கணிசமான கேள்வியுடன் தொடர்புடைய வழக்குகளுக்கு பொருந்தும். இதன் பொருள் கீழ் நீதிமன்றங்களின் முடிவுகளில் சட்டம் தொடர்பான முக்கிய விஷயங்களில் உயர்நீதிமன்றம் தலையிடலாம், ஆனால் இது சட்டம் தொடர்பான விஷயங்களுக்கு மட்டுமே பொருந்தும். பிரிவு 100 முக்கிய அம்சங்கள் 2வது மேல்முறையீடு. இந்த பிரிவு உயர்நீதிமன்றங்களுக்கு 2வது மேல்முறையீடு செய்ய அதிகாரம் அளிக்கிறது. சட்டத்தின் கணிசமான கேள்வி இந்த மேல்முறையீடு சட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான கேள்வி தொடர்பான வழக்குகளில் மட்டுமே அனுமதிக்கப்படும். கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீதான தலையீடு. உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் உள்ள சட்டத்தின் முக்கியத்துவமான விஷயங்களில் தலையிடலாம். எளிமையாக சொல்வதனால், வழக்கில் சட்டம் தொடர்பான ஒரு முக்கியமான தவறு ஏற்பட்டிருந்தால் அல்லது சட்டம் சரியாக பயன்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் உயர்நீதிமன்றம் அந்த விஷயத்தில் தலையிட்டு நீதியை நிலைநாட்ட 2வது மேல்முறையீட்டை ஏற்கலாம். இது தேவையற்ற வழக்குகளை தடுக்கும் மற்றும் சட்டத்தின் உறுதிப்படுத்தும் ஒரு வழியாகும். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14 சட்டத்தின் முன் சமத்துவம் மற்றும் சட்டங்களின் சம பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இதன் பொருள் எந்தவொரு நபருக்கும் அவர்களின் சாதி, மதம், இனம், பாலினம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இந்திய எல்லைக்குள் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதையும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பை பெறுவதையும் அரசு மறுக்க முடியாது. முக்கிய அம்சங்கள்: சட்டத்தின் முன் சமத்துவம், சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம், சட்டங்களின் சமமான பாதுகாப்பு, எல்லோருக்கும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். பாகுபாடற்ற தன்மை. இந்த பிரிவு இனம், சாதி, மதம், பாலினம் அல்ல பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு பாகுபாட்டையும் நிராகரிக்கிறது. அடிப்படை உரிமை. இந்த பிரிவு இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 உள்ள அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும். மேலும் இது இந்திய குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. இந்த சட்டப்பிரிவை யார் கொண்டு வந்துக்கிறாங்கனாக்கா, இந்த வழக்கு முதல்ல கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவர்களுடைய வாரிசுகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. மேலே குறிப்பிட்டிருக்கிற இந்த 67 சட்டப்பிரிவின் கீழே இந்த 14 சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. எங்களுக்கு நியாயமான ஒரு நீதி வழங்கணும். அவங்க இந்த பிரிவு 67 கீழே அந்த உயில் ரத்து செஞ்சு எங்களுக்கு அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு பாகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு தான் அந்த பிரிவு காட்டியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு பிரிவு 136 உச்சநீதிமன்றத்தின் எந்த ஒரு இந்திய நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் அல்லது ஆணைகளுக்கு எதிராக சிறப்பு விடுப்பு மனு மூலம் மேல்முறையீடு செய்ய தனித்துவமான மற்றும் பரந்த அதிகாரத்தை வழங்குகிறது. இந்த அதிகாரம் மிகவும் விதிவிலக்கானது மற்றும் சட்ட பிரச்சனை அல்லது கணிசமான நீதி தவறு ஏற்படும் போது மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. முக்கிய அம்சங்கள்: சிறப்பு விடுப்பு மனு SLP. உச்சநீதிமன்றம் தனது விருப்பத்தின் பேரில் கீழ் நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களில் எந்த ஒரு தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய அனுமதிக்கும் சிறப்பு அதிகாரத்தை இந்த பிரிவு வழங்குகிறது.
சட்ட பிரச்சனை பொதுவாக சட்ட பிரச்சனை எழும்போது அல்லது குறிப்பிடத்தக்க நீதி தவறு ஏற்படுத்தும் போது இந்த விடுப்பு மனுவை உச்சநீதிமன்றம் பரிசீலிக்கும் பரந்த அதிகாரம். இது இந்தியாவில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்தின் இறுதி அல்லது இடைநிலை உத்தரவுகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விதியாகும். குடிமக்களின் உரிமை அல்ல. இந்த சிறப்பு விடுப்பு மனு தாக்கல் செய்வது இந்திய குடிமக்களின் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட உரிமை அல்ல. இது உச்சநீதிமன்றத்தின் விருப்பத்தின் பேரில் வழங்கப்படும் சலுகை. பயன்பாட்டு நோக்கம் நீதித்துறையின் ஒழுங்குமுறையை உறுதிப்படுத்தவும், தவறுகளை சரி செய்யவும், பொதுநலன் சார்ந்து வழக்குகளை விசாரிக்கவும் இந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு. நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு. நன்றி, வணக்கம்.